அப்ப நம்ம விமானத்துல போறோம்னு வைங்க, விமானத்துல போனோம்னா என்ன செய்வாங்கன்னா, விமானத்து வாசல்ல இருந்து வரக்கூடிய நம்ம கும்பிட்டு போடுவாங்க. யாரு? அந்த விமான பணிப்பெண்கள் நினைப்பாங்க, ஆம்பளையும் நிற்பாங்க, பொம்பளையும் நிற்பாங்க, வர காலம் கும்பிட்டு போடுவாங்க எல்லாருக்குமே. இவன் அதை பார்த்துக்க மாட்டான் போல இருக்கு. நான் விமானத்துல ஏறினேன், எப்படித்தான் என்னை கண்டுபிடிச்சா தெரியவில்லை, எனக்கு கும்பிட்டு போட்டாங்க. எவ்வளவு விவரமானான்னு பாத்தீங்களா? பிச்சைக்காரங்க டிக்கெட் எடுத்து போனாலும் கும்பிட்டு போடுவாங்க. விமானத்துக்கு உலக காசை கொடுத்து எடுத்துட்டா, நீ பிச்சைக்காரன் கூடத்துல போனாலும் என்ன செய்வாங்க, உள்ள யாரு வந்தாலும் கும்பிட்டு போட்டு வரவேற்பாங்க. எப்படி என்னை கண்டுபிடிச்சா எனக்கு வணக்கம் வச்சுட்டு அந்த பொம்பளை விமான பணிப்பெண் அப்படின்னா எவ்வளவு பெரிய இருக்கேன், எந்த அறிவாவது இருக்குமா? இவங்க எப்படிப்பட்ட ஆளுகளா இருக்காங்கன்னு பாருங்க உள்ளவங்க. என்னடா இப்படி போட்டு நம்மளை ஏமாத்துறான், நம்ம மூளையற்றவர்களாக நம்மளை ஆக்க பார்க்கறானே. இதெல்லாம் கேட்டு உட்கார்ந்து அதுல இருந்தோம்னா நம்மளுக்கு மண்டையில சரக்குல இருந்து அர்த்தம். இந்த விமான பணிப்பெண் கதை கேளுங்க. வானூர்தியில ஏறினா அந்த பணிப்பெண்கள், சேவை பெண்கள், விமான பணிப்பெண்கள் என்னை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியல. பார்த்தவன வணக்கம். அது ஆள் தெரியுது, ஆள் பார்த்து செய்யற வேலை. வானூர்தியில ஏறினா அந்த பணிப்பெண்கள், சேவை பெண்கள், விமான பணிப்பெண்கள் என்னை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியல. பார்த்தவன வணக்கம். அது ஆள் தெரியுது, ஆள் பார்த்து செய்யற வேலை. வானூர்தியில ஏறினா அந்த பணிப்பெண்கள், சேவை பெண்கள், விமான பணிப்பெண்கள் என்னை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியல. பார்த்தவன வணக்கம். அது ஆள் தெரியுது, ஆள் பார்த்து செய்யற வேலை.